நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் ரொம்ப இழுத்துட்டாங்க அவ்வளோதான். ஒரு 3 மணி நேரம் கிட்ட அப்படியே இழுத்துகிட்டே இருந்தாங்க. இழுத்துகிட்டே இருந்ததுக்கு வந்து நடுவில் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். பட் ஆனால் இழுத்துகிட்டே இருந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஏன்னா நல்லா ஸ்ட்ரெச் பண்ணாங்க படத்தை. பட் ஆனால் ஒரு நல்ல டிசர்விங்கான எண்டு இல்லை. அதாவது தேவையில்லாமல் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. பட் ஆனால் பண்ணியிருக்காங்க. படத்தோட இம்பார்ட்டன்ஸு ப்ளஸ் வந்து நிறைய எமோஷன்ஸ் கலந்துருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆக்டிங்லாம் பயங்கர சூப்பராக இருக்குது. நிறைய லாஜிக் இல்லாமல் தான் இருக்குது. பட் ஆனால் சில விஷயம்லாம் லாஜிக்காக தான் இருக்குது. சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யோசிச்சிருக்காங்க. அதெல்லாம் தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது ஐ மீன் லீகலாலாம் நிறைய விஷயம் கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் உள்ளே கொஞ்சம் பாலிடிக்ஸும் பேசியிருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. ராஷ்மிகாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங் பாயிண்ட்டும் நல்லா இருந்துச்சு. அவங்க படத்தில் செகண்ட் ஆஃப் அவங்க தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க எல்லா இடத்துக்கும். அது எல்லா ஆக்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்களுக்கு தேவையான ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் இதெல்லாம் பார்க்காம ரொம்ப நல்லாவே எஃபோர்ட்ஸ். பணம் இருக்கிறவங்க வந்து பிச்சைக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மாதிரி பிச்சைக்கார பணம் இருக்கிறவங்களும் நீங்களும் ஒரு நாள் பிச்சைக்காரங்க வாழ்ந்து எப்படி அவங்க கஷ்டப்படுறதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நல்ல மெசேஜாக இருக்குது. கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா இருந்தது. பார்க்கலாம், 2 வாட்டி எப்படியும் பார்க்கலாம். மொக்க படம், ஒஸ்ட்டு மொக்க படம், நல்லாவே இல்லை. பிச்சை எடுத்துகிட்டு வந்த ஞாபகம் தான் இருக்குது எனக்கு. ஸ்டோரி லைன் எப்படி தரேன், ஸ்டோரி லைனே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி ஆக்சுவலி நாங்கள் எதிர்பார்த்துட்டு வந்தது ஒரு மாஸ் ஹீரோ படமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் எல்லாத்துலேயுமே அடி வாங்கிட்டு இருக்காரு. லாஸ்ட்டில் மட்டும்தான் வந்து அவர் வந்து இஸ் ட்ரைங் டு பீட் தி ஆப்போசிட் ஐ மீன் ஆன்டகோனிஸ்ட்டை வந்து இது பண்ணுறாரு. ஸோ தேங்க்ஸ். இட்ஸ் நாட் பிச்சைக்காரங்க கிடையாதுங்க, நாங்கள் பிச்சை எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் பெரிய படம், 3 மணி நேரம் 20 நிமிஷம் எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் சுருக்கியிருக்கலாம். ஆனால் சுருக்கிறதுக்கான இடமும் படத்தில் இல்லை கரெக்டாக. ஏன்னா ஒரு சீன் கட் பண்ணால் அவங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகும். அப்படியே லைனாக போகிற மாதிரி தான் இருக்குது. என்ன உங்களுக்கு போர் அடிக்காத படம். ஆனால் வந்து 3.5 மணி நேரங்கிறதுனால உங்களுக்கு அந்த டைம் மட்டும் உங்களுக்கு தெரியும். மற்றபடி வேறு என்ன செகண்டாக லேக் இருக்குன்னாங்க. கரெக்டாக அதே மாதிரி ஒரு 3/4 மணி நேரம் போனோடனே ஒரு பாட்டு வருது. இந்த போய் வா நண்பான ஒரு பாட்டு இருக்குல்ல, அது தூக்கி அங்கே போடுறாங்க. மற்றபடி இந்த டிஎஸ்பி வந்து நல்லா பிளான் பண்ணியிருக்காரு. ஏன்னா தூங்கக்கூடாதுங்கிறாங்க. எல்லா ஊஃபர் சவுண்ட் டம்மு 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 டம்னு கேட்டுக்கிட்டே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கேட்டுக்கிட்டே இருக்கும். கொய்யால எவன் நீங்கள் தூங்கக்கூடாதுரா தேட்டருங்கிறதுக்காக அப்படி ஒரு இது போட்டிருக்காரு. கதை வைஸ் நல்ல கதை தான். அவ்வளோதான், மெசேஜ் சொல்கிற மாதிரி தான். சமுத்திரக்கனி அளவு படம் மாதிரி மெசேஜ் இருக்கா, லைட்டாக கொஞ்சம் மெசேஜ் கொடுப்பாங்க. கடைசியில் பணக்காரனையும் பிச்சை எடுத்து பாடுற அப்போ தான் உங்களுக்கு எங்களோட அருமை தெரியும், பிச்சை எடுக்கிற எவ்வளோ கஷ்டம், அந்த மாதிரி ஒரு மெசேஜோடு சொல்லி முடிச்சிருக்காங்க. நாகார்ஜுன வந்து எப்படின்னா அவரோட வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் செட் ஆகலை படத்துக்கு. அவரோட வாய்ஸே ஏஐ மூலியமாக வச்சு போட்டாங்க. அதனால வந்து ஏதோ ஒரு நம்ம வாய்ஸே இந்த வேறு யாரோ டப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அவர் வாய்ஸை மட்டும் அவர் டோனை மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. அது மட்டும் துண்டாக தெரிஞ்சது. சீரியஸான டைலாக் பேசுகிறப்போ ஏதோ சிரிப்பு வர மாதிரியே இருந்தது. இப்போ இந்த மோடியெல்லாம் பாடுற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க போல டப்பிங்கில். அது மட்டும் செட் ஆகலை. வில்லன் வந்து நார்த் இந்தியன் வில்லனு, அவர் பேசுகிற தெலுங்கில் பேசுகிற நம்மளுக்கு டப்பிங்கில் வருது. அது மட்டும் கொஞ்சம் இம்பாக்ட் இல்லாமல் இருந்தது. வேறு எல்லாருமே அள்ளி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அதான் வில்லனும் நாகார்ஜுனா ஏதோ கனெக்ட் ஆச்சு சார். வில்லன்லாம் சுத்தமாக கனெக்ட் ஆகலை. ஆனால் அவர் வர சீனே மொத்தமாக கம்மி தான். ஒரு 40 நிமிஷம் தான் வருவார். அவர் வில்லன் பண்ணுற வேலையெல்லாம் நாகார்ஜுனா பண்ணுவார். ஃபைனலாக அந்த நாகார்ஜுனாட்ட வந்து இது தெலுங்கு தான். இது தமிழுக்கெல்லாம் செட் ஆகாது. ஏதோ சாமியெல்லாம் காட்டுறாங்க நடுவில். எதுக்குமே நம்ம ஊருக்கு செட் கனெக்ட் ஆகலை நமக்கு. ஆனால் ஓடும் சொல்ல. ஆனால் பெருசு ஒரே ஒரு ட்ராபேக் பெருசு. மற்றபடி பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தான் இருந்தது, எல்லாமே பிடிச்சிருந்தது. ஆமாம், பிடிச்சிருந்தது. அந்த ஃபைட் சீன்லாம், பாட்டு நல்லா இருந்தது, ஃபைட் சீன் நல்லா இருந்தது, கதையும் நல்லா தான் இருந்தது. அது இருக்கான்ல அவனை பிச்சை எடுக்க சொன்னார், அதுதான் பயங்கரமான ஹைலைட்டாங்க. லாஜிக்கில் ப்ரோ பணத்தை கொட்டி அவரை பயம்படுத்தினாப்புல அவர். அதனால் இதுமாதிரி பண்ணால் வச்சு போயிடும் சொல்லிட்டு அதுமாதிரி பண்ணா. இல்லை ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. படம் வந்து 3 மணி நேரம் போகிறது ப்ரோ. என்னன்னா சென்ட்ரலில் அப்படியே தலைவலி வந்துடுது. அவ்வளோதான். படம் சொல்லணும்னா பிச்சைக்காரன் 2 ரீமேக் தான். தெலுங்கு வெர்ஷனில் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அது பினாமி அதே கேரக்டர் அதே கான்செப்ட் தான் வருது இதுலேயும். தனுஷ் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. அவ்வளோதான் ப்ரோ. இதில் இது தெலுங்கு படம் தான் ப்ரோ. தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. நம்ம பிச்சைக்காரன் 2 பார்த்தோன்னா அதுதான் இது வரும். வேறு எதுவும் கனெக்ட் ஆகாது உங்களுக்கு. ரொம்ப பெரிய படமாக இருக்குது. ஆனால் இதில் ராஷ்மிகா தேவையே இல்லை. அந்த சைடு கேரக்டர் போர்ஷன் மாதிரி தான் ராஷ்மிகா, மெயின் ஆக்டராக இல்லை. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் டைமிங் தான் வந்து அதிகமாக இருந்தது, 3 hours கிட்டே இருந்தது. அப்புறம் போக போக உட்காந்து பார்த்தா நல்லா பார்க்கலாம். போரிங்காக எதுவுமே இல்லை, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நாகார்ஜுனா சூப்பராக நடிச்சிருந்தார். அது அவரோட ஆக்ட் நல்லா இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம்.
ஆடியோ லான்ச் ஆக்சுவலாக எங்கள் காலேஜில் நடந்தது, நான் சைராம் காலேஜ். ஸோ அப்போயே பார்த்தோம், ஆடியோ லான்ச்லாம் பார்த்தோம். இப்பயும் சூப்பராக இருந்தது. ராஷ்மிகா, தனுஷ் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது ப்ரோ. இல்லை ப்ரோ, அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக லாஜிக் இல்லாமல் அப்படிலாம் இல்லை, நல்லா இருந்தது. இந்த பிச்சைக்காரங்களை வச்சு எடுத்தனால அது வந்து கொஞ்சம் பப்ளிக்காக எல்லோரும் பார்த்தா, ஃபேமிலியோடு பார்த்தா ஓகே, அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நல்லாயிருக்கு. 3 ஹவர்ஸ்க்கு மேலே 3 ஹவர்ஸ் 4 மினிட்ஸ் இருந்தது. 19 சீன் அந்த மாதிரி தூக்குன மாதிரி இல்லை, அடுத்தடுத்து இதுதான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாகார்ஜுன ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தனுஷை விட நாகார்ஜுன ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது.